மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மீண்டும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது அரசாங்கத்தில் ரெக்கார்டெலாம் இருக்குது. தேர்தலுக்கு முன்னால் இந்த 10.5 என்பது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தான் அறிவித்தார். நானே தானே சொல்கிறேன், நாங்கள் அறிவித்தோன்னு சொல்லலையே. எம்பிசிக்கு 20% அன்றைக்கு வன்னியர் உட்பட அறிவித்தது அண்ணன் கலைஞர். ஆனால் 10.5 என்பது தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் அறிவித்து விட்டார்கள். சட்ட பாதுகாப்பு இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அதுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்றைய சட்டமன்ற தலைவராக இருந்து ஜி.கே. மணி அவர்கள் இதே மாவட்டத்தில் இங்கே பேசினார்கள். முதலமைச்சரை ஐயா அவர்கள் பார்க்க சொன்னார் என்று கடிதமும் கொடுத்தார். நான் அதையும் சொல்கிறேன், ரெக்கார்ட் போடுறேன். அதுக்கு பின்னால் இங்கே சட்ட பாதுகாப்பு தர இதே சட்டமன்றத்தில் அதை பற்றி பல்வேறு வகையில் பேசப்பட்டு அது சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த எம்பிசி என்பது வன்னியரை உட்பட ஏறத்தாழ 108 பேர் என்ற 108 பேருக்கு அது இருந்தது. அதில் சில பேர் தனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் குறைந்து விடுமோ என்ற அடிப்படையில் அவரும் வழக்கு போனார், நீதிமன்றத்துக்கு போனார்கள். அப்போ வழக்கு நடைபெற்றது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த 10.5% அவர்களுக்கு தர வேண்டும் என்று எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நடத்தினோம். வழக்குனா ஒரே நாள் நடந்து முடிஞ்சுடுதா? வழக்கு நடந்தது. அதுக்கு பின்னால் அது எதிர்ப்பான அளவிற்கு தான் அப்பீல் செஞ்சோம். சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தோம். அப்பீல் செய்த அங்கேயும் சீனியர் கவுன்சிலாக வச்சு நாங்கள் வழக்கு நடத்துகிறோம். அங்கே தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, இது நீங்கள் இப்படி 10.5ன்னு ஒரு எண்ணத்துக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு என்ன டேட்டா என்ன இருக்குது என்ற அடிப்படையில் ஆணையத்தின் சார்பாக பாப்புலேஷன் டேட்டா இருந்தால்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா அதற்கு ஒரு கமிஷன் அமைத்து பண்ணணும்னு சொன்னாங்க. அப்பொழுது தான் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசனுடைய தலைமையில் அந்த குழு கூடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் அது செய்யவே இல்லைன்றது தவறு. அதனால திரும்பவும் சொன்னோம், நாங்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினோம், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினோம். இந்த சட்டமன்றத்தில் சட்ட பாதுகாப்பு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். 10.5 அவளுக்கு கொடுப்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் இப்பயும் சொல்கிறோம். கணேஷ்குமார் சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது ஏதோ அவசர காலத்தில் கொண்டு வரப்பட்டதல்ல. அதற்கு முன்னாடி பல சட்ட போராட்டங்கள் நடைபெற்று 10.5 என்ற, ஏன்னா நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது 15%, 17%லாம் கேட்டோம். 10.5 என்பது ஜனார்தனன் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 10.5 தான் இருக்குது அப்படின்ற பேச்சுவார்த்தையில் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எங்களால் அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்றதில் தான் கொடுத்தாங்க. அதை ஜிஓ போட்டது மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் சொன்ன மாதிரி திமுக அரசு. இதில் எங்களுக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அரசாங்கத்துடன் கூட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுடைய தலைவர் நிறுவன தலைவரும் இம்ப்ளீடிங் பெட்டிஷனராக போய் வாதாடிய பிறகு கிடைக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டில் எங்கேயுமே பாப்புலேஷன் சென்செக்ஸ் கேட்கப்படவில்லை. நீங்கள் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது சரி, மாநில அரசுக்கு கொடுப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறார்கள், அந்த வன்னிய மக்கள் எப்படி சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற குவான்டிஃபையபிள் டேட்டா தான் கேட்டாங்களே தவிர பாப்புலேஷன் டேட்டா சுப்ரீம் கோர்ட் கேட்கவே இல்லை. அதை தான் நாங்கள் திருப்பி பண்ணோம். இங்கே சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, 86 வயதில் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக இதே இடத்திற்கு வந்து உங்கள் முதலமைச்சரை பார்த்து இதை தயவு செய்து எடுத்து கொடுங்க இந்த டேட்டாவை என்று மன்றாடினார். சட்டமன்றத்தில் என் கால் படாது, நாடாளுமன்றத்தில் கால் படாது என்று சொன்ன எங்கள் தலைவர் நேராக வந்து பண்ணார். அதற்கு பிறகு நீங்கள் கமிஷன் அமைச்சிங்க. கமிஷன் அடைச்சு இன்னையோட 1400 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டா, எப்படி இந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற டேட்டா எடுப்பதற்கு இவ்வளவு நாள். அந்த டேட்டா எடுக்காததனுடைய விளைவு தான் இன்று வரைக்கும் அது கிடப்பில் இருக்கிறது என்பதை இந்த அவைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் டாம்கோ நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படக்கூடிய கடன் அளவு 50,000 வரை இருக்கிறதாக சொன்னார்கள். அது ஒரு தனிநபருக்கு 30 லட்சம் வரை வழங்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. கடந்த நிதியாண்டிலே 75 கோடி ரூபாய் வரை டாம்கோ மூலம் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. 26-27க்காக இலக்கு 100 கோடி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 30 லட்சம் வரைக்கும் அது கடன் வழங்கக்கூடிய திட்டங்கள் அதில் இருக்கிறது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாமக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த மாதிரி அரசு பணியிடங்களில் எஸ்சி எஸ்டிக்கானது மற்றும் பிசி எம்பிசிக்கான பணி நியமனம் இந்த மாதிரி பேக்லாக் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ வர அனைத்து விஷயத்துலையும் ஓபிசி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அந்த பணி நியமனங்களும் அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையும் பணி நியமனம் செய்துட்டு இருக்கோம்.
அது போன்ற எதாவது இருந்தாலும் சரி இனி வரும் காலங்களில் அதையும் வந்து பார்த்து அந்த பேக்லாக் இல்லாமல் அந்தந்த எஸ்சி எஸ்டிக்கு எம்பிசிக்கு ஓபிசிக்கு பிசிக்கு இது போன்ற இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதன் அடிப்படையில் தான் பணி நியமனம் நடந்து இருக்குன்றது இந்த பேரின் வாயிலாக தெரியும். மாண்புமிகு பிற்பட்ட